ecstasy, sha-na-na-na-na, ho-ho. Sweet as a harmony, sha-na-na-na-na, ho-ho, ho. No one knows she's a mystery, sha-na-na-na-na, ho-ho, ho. Fills your heart with ecstasy, oh, yeah, yeah. La 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 la. La 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 la. Da-da-da-da, la-la-la-la-la, dooby-dooby-doo. ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே. அவள் பழகும் விதங்களை பார்க்கையிலே பல வருட பரீட்சையும் போலிருக்கும், எதிலும் வாஞ்சைகள் தான் இருக்கும். முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே, முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே. ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கே இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே. மரகத சோம்பல் முறிப்பாளே, புல்வெளி போலே சிலிர்ப்பாளே. விரல்களை ஆட்டி ஆட்டி பேசும் போதிலே காற்றிடும் வீணை உண்டு என்று தோன்றுமே. அவள் கண்ணத்தின் குழியில் சிறு செடிகளும் நடலாம், அவள் கண்ணத்தின் குழியில் சிறு செடிகளும் நடலாம். ஏதோ ஏதோ தனித்துவம் அவளிடம் கதும்பிடும் கதும்பிடுமே. ஒரு ஊரில் அழகே அழகே, ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கே இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே. மகரந்தம் தாங்கும் மலர் போலே தனியொரு வாசம் அவள் மேலே. புடவையின் தேர்ந்த மடிப்பில் விசிறி வாழைகள், தோள்களில் ஆடும் கூந்தல் கரிசல் காடுகள். அவள் கடந்திடும் போது தலையணிச்செய விரும்பும், அவள் கடந்திடும் போது தலையணிச்செய விரும்பும். என்ன சொல்ல என்ன சொல்ல இன்னும் சொல்ல மொழியில் வழி இல்லையே. No one knows she's a mystery, sha-na-na-na-na, oh-oh. அவள் பழகும் விதங்களை பார்க்கையிலே பல வருட பரீட்சையும் போலிருக்கும், எதிலும் வாஞ்சைகள் தான் இருக்கும். முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே, முதல் முதல் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே. வித்தியாசமான ஒரு டெடிகேஷனா இருந்தது. நான் இந்த பாட்டை வந்து
யாருமே வந்து அவங்க பாட்டிக்கோ அவங்க அம்மாக்கு இப்படி பாடி நான் வந்து கேட்டதே கிடையாது. என்ன சொல்லணும் பேரனுக்கு? உண்மையில நல்ல பையன், இன்னும் மேல மேல வளரணும். இந்த இவ்வளவு பெரிய மேடை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைவா இருக்கா? ஹாப்பியா ரொம்ப இருக்கா? சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எஸ் சித்ராமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்கும்போது. விஷ்ணுவுக்கு இப்போ வாய்ஸ் உடையிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. எப்பவுமே சாங் சூஸ் பண்ணும்போது உங்க ரேஞ்சுக்கு கரெக்டான பாட்டு சூஸ் பண்ணி பாடுங்க. மீதி எல்லாமே நல்லாவே பாடுங்க, அழகா பாடுங்க. தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சித்ராமா. எஸ் சீமான் சார். விஷ்ணு சார், ஆக்சுவலாக பாட்டிக்காக டெடிகேட் பண்ணி அது இப்படி பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஏன்னா அம்மாவோட ஒரு பேரன் வந்து இவ்வளோ அட்டாச்சாக இருந்து அப்படி பார்க்குறதே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். அந்த விதத்தில் ஐ திங்க் கலாமா வந்து நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க நினைக்கிறேன். ஆமாம். அண்ட் ஓவராலாக அந்த பல்லவி நீங்கள் ஆரம்பித்த பல்லவி வாஸ் ஃபேண்டாஸ்டிக், ரியலி நைஸ். தேங்க்யூ சார். அண்ட் சரணம் பிகின் மட்டும்தான் கொஞ்சம் இஷ்யூ இருந்தது. மற்றபடி லாஸ்ட் பல்லவி நீங்கள் எண்டு முடியும் போதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது உங்களுடைய Thank you, குரலுக்கு. ரொம்ப நல்லா பண்ணீங்க விஷ்ணு, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எஸ் அனு மேம். விஷ்ணு, இட்ஸ் சச் த ஸ்வீட்டஸ்ட் டெடிகேஷன். அது பாட்டி மேலே எனக்கு என்னென்னா, நாங்களும் வி க்ரூ அப் வித் எங்கள் அம்மாவோட அம்மா இருந்தாங்க எங்கள் கூட. அது ஒரு தனி ஃபீல், யூனோ. அவங்க கூட இருந்து அவங்க கதை சொல்லி சாப்பிட்றது, பிசைஞ்சு கையில் போடுவாங்க, எல்லாரையும் நேராக உட்காத்தி வச்சு ஒரு வாய் கையில். இப்போ கூட ஐ மிஸ் தட், கையை நீட்டி நம்ம சாப்பாடு கையில் போட்டு சாப்பிட்றது. டெஃபினெட்லி நீங்கள் ரொம்ப பிளெஸ்ட், அது உங்கள் பாட்டியோட அன்பு இவ்வளோ கிடைக்கிறதுக்கு. அண்ட் அம்மா வந்து ஐ திங்க் ஷி ஒர்க்ஸ் வெரி ஹார்ட். நீங்கள் இங்கே இருக்கணுன்றது இஸ் அ ட்ரீம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஹர் ஹார்ட் ஒர்க் ஆல்சோ. இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல். அதாவது அழகுன்னு சொல்லும்போது நம்ம எப்போவுமே ஒரு ஹீரோ, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த மாதிரி ஹீரோயின் அப்படி தான் யோசிக்கிறோம். ஆனால் அழகுன்னு சொல்லும்போது அம்மா அழகு, பாட்டி அழகு அப்படின்னு யோசிச்ச ஒன்று நீ ரொம்ப அழகுடா. சூப்பர். தேங்க்யூ மேம். அப்படியே எனக்கு பூரிச்சு போயிடுது இன்னைக்கு. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ அனு மேம். அங்க பத்தியா, நீயும் கூப்பிட்ட, அவங்களுக்கு அவங்க பிள்ளை தான் முக்கியம், புரியுதா? கொடுங்க மைக்கு கொடுங்க. உமி வா. பொண்ணு மட்டும் கூப்பிடாதீங்க, அந்த அவங்க கூட இந்த இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணை கூப்பிடுங்க. ஆர்த்தி வாடா. அம்மா வந்து நிறைய தடவை வந்து ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ நான் சொல்லியிருப்பேன், அம்மா தான் எனக்கு வந்து மிகப்பெரிய பேக் போன்னு. நிறைய தடவை வந்து விஷ்ணு கிண்டல் பண்ணுவான் எங்க அம்மாவை, ஏதாவது பாட்டிங்கிற வகையில வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணுவோம். அப்ப சொல்லுவேன், டே இப்ப நீ சொல்ற அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியுமா, எவ்வளவு போல்டு, எவ்வளவு பிரேவ் அவங்க, நீ அதெல்லாம் தெரியாம இப்ப வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்க. இங்க அவங்க பண்ணாத வேலைகளே கிடையாது. சென்னையில அவங்க வீட்டு வேலை செஞ்சிருக்காங்க, டெய்லரிங் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் நிக்கிறேன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க் இல்லாம இங்க ஒண்ணுமே நான் கிடையாது. ஸோ அதே எனர்ஜியோட என் பையனையும் பாத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல எங்க அம்மாவை நான் வந்து பெருமைப்படுத்துறேன், அதுவும் என் பையன் மூலியமா பெருமைப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. 1-2 பேர சொன்னல, அவங்க இங்க இருக்காங்களா? ஆமா, அண்ணா அண்ணி. Please, அண்ணா அண்ணி இங்க வா. பசங்க எல்லாரும் வாங்க. இங்க எல்லாரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணியிருக்கிற அந்த சாக்ரிஃபைஸ் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதை நான் எங்க அம்மாவை பார்த்தும் எப்பவுமே சொல்லியிருக்கேன். நீங்க பண்ணதுனால தான் இது இன்னைக்கு இப்படி நிக்குது, நாங்கெல்லாம் இப்படி நிக்கிறோம். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த லவ்லி மதர்ஸ்க்காக மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஆல் த சிங்கிள் மதர்ஸ் அவுட் தேர், we love you. Thank you so much. Anu ma'am, I know you want to say something. Tell. Amma, you're so inspirational. Thank you so much for being here. Amma, hats off. I mean, I can only stand up and say I am so inspired. ஏன்னா சில சமயம் சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து we give up very easily, you know. கொஞ்சம் கஷ்டம் இருந்தால் நம்ம வந்து அதை பெருசாக நினச்சிக்கிறோம். பட் நீங்கள் you've done so much. You're a standing example for all mothers, I'm sure. Thank you so much. I feel so honored being in front of you today. Thank you so much. Thank you. இமான் சார் அவங்க அப்பாவுக்கு என்னால் அன்னைக்கு நன்றி சொல்ல முடியல. இன்னைக்கு உங்க மூலியமா அப்பாக்கு நன்றி சொல்லிடுங்க சார். 98ல என் பையன் தமிழ் மீடியம் தான் படிச்சிருந்தான். அப்பா வந்து டியூஷன் எடுப்பாரு, உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அப்பா கிட்ட அவ்வளவு சீக்கிரம் நம்ம போய் சேர முடியாது, கரெக்டா செலக்டடா தான் எடுப்பாரு. நான் போய் அவர்கிட்ட கேட்கும் போது, சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் வேலை இந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறேன் சார், அவன் பெருசானா அவன் படித்தாதான் எனக்கு லைஃப் சார்ன்னு சொன்னேன்.
எதுவுமே சொல்லலை. ஃபீஸ் அவர் எவ்வளோ வாங்குறதை விட கம்மியாக வாங்கி தமிழ் மீடியம் படித்தவன் நல்ல மார்க் எடுத்து இன்னைக்கு பெரிய போஸ்டிங்கில் இருக்கானா அதுக்கு அப்பா தான் ஒரு காரணம் சார். அதை நான் அப்பாக்கே என்னால் சொல்ல முடியல. இன்னைக்கு சீரியஸாக சொல்கிறேன் சார். இதை சொல்லணுன்னே வந்தான். அவனுக்கு முன்னே நானே சொல்லிட்டேன். இது எப்படியாவது நீங்கள் அப்பா கிட்ட இதை கன்வெர்ட் பண்ணி. ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது. ஸோ இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து உங்க பொக்கிஷத்துக்கு உங்கள் சத்யா வழங்கும் கோல்ட் காயின் அன்பு பரிசாக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.